மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு காலாண்டு போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், தென் செகண்ட் சாப்டர், உங்களுக்கு தேர்ட் சாப்டரில் 3.14 வரைக்கும் வந்துடும். தென் ஃபிஃப்த் சாப்டர் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். தென் ஃபோர்த் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4.1, 4.2 இதான் நமக்கு உண்டான எக்ஸாம் சிலபஸ். ஃபஸ்ட்டு எப்படி மேக்ஸ் எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகணும், பாஸ் ஆனதுக்கு எதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் கையில் இருக்கிறத வச்சுக்கோங்க. தென் கிராஃப் ஜாமெட்ரியை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 15 மார்க் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலாக நம்ம கையில் 25 மார்க் இருக்குது, சரிங்களா? எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் கொடுக்கல, 1-2 மார்க் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கோம். டோட்டலாக உங்கள் கையில் இப்போ 25 மார்க் இருக்குது. அடுத்து நான் எந்த சாப்டர் மட்டும் பார்த்தா பாஸ் ஆகலாம் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பயிற்சி 1.1, பயிற்சி 1.2 இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ 25 + 5 நீங்கள் 30 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். தென் பயிற்சி 5.1 கண்டிப்பாக பார்த்துருக்கணும். பயிற்சினா அதனோட எடுத்துக்காட்டு கணக்கு சேர்த்து தான் பார்த்துருக்கணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் தான் கண்டிப்பாக வரும். தென் பயிற்சி 3.8 பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் தான் கன்ஃபார்மாக வரும், சரிங்களா? இதுவே உங்களுக்கு 40 மதிப்பெண்கள் ஆகிப்போச்சு. இது போக பயிற்சி 2.2 பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும், சரிங்களா? அடுத்ததா உங்களுக்கு பயிற்சி 2.9 இந்த கணக்கு பார்த்தீங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே உங்கள் எக்ஸாமில் 45 மதிப்பெண்ணுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக நினைச்சலாம் அப்படின்னா எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தரவு பண்ணுங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன், 5 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன், சரிங்களா? எக்ஸாம்பிள் தனியாக கொடுத்துருக்கோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகும்பொழுது 5 மார்க்கை பார்த்ததுக்கப்புறமா 2 மார்க் பாருங்கள். ஏன்னா 2 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் 5 மார்க் அப்படிங்கிறது மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் அதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டினாக தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் சாப்டர் பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1.1, 1.2, 1.5, 1.6, 1.9, 1.14, 1.15, 1.17, 1.21, 1.22, 1.19 இது வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடிய கணக்கு. இதே அது பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 1.1ல் 1, 2, 3, 1.2ல் 2, 3, 4, 1.3ல் 3, 5, 6, 1.4ல் 3, 6, 8, 1.5ல் 1, 2, 3, 4, சரிங்களா? அதே இது உங்களுக்கு 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் 1.3, 1.11, 1.18, 1.23, 1.24 பயிற்சியிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 1.1ல் 5, 6, 7, 1.2ல் 5வது, 1.4ல் 2, 9, 10, 12, 1.5ல் 8, சரிங்களா? அடுத்த செகண்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல உண்டான 2 மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 2.4, 2.5, 2.10, 2.12, 2.15, 2.16, 2.21, 2.24, 2.25, 2.24, தென் 2.41, 2.42, 2.55, 2.58 இது வந்து 2 மார்க்கு. பயிற்சி கணக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 2.1ல் 6, 7, 8, பயிற்சி 2.2ல் 3, 4, 5, 9, பயிற்சி 2.3ல் 1, 3, 4, பயிற்சி 2.4ல் 4, 5, 6, பயிற்சி 2.5ல் 2, 4, 5, 8, 10 தென் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எடுத்துக்காட்டில் 2.2, 2.22, 2.25, 2.27, 2.28, 2.29, 2.30, 2.34, 2.36, 2.39, 2.43, 2.44, 2.51, 2.56 தென் பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 2.5ல் 7, 11, 12, 14, 2.6ல் 7, 8, 9, 2.7ல் 9, 2.8ல் 6, 7, 2.9 என்ன பொறுத்தளவு ஃபுல்லாக பார்த்துருங்க. இருந்தாலும் அதுலேயும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1வதுல
5 6 4 5 6. தென் சாப்டர் 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 3.1 3.2 3.12 3.13 3.14 3.15 3.16 3.19 3.23 3.24 3.25 3.40 3.58 3.63 3.64 3.67 3.68 இதெல்லாம் உங்களுக்கு வந்து பயிற்சி 3.15 16 17 உள்ளது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல எதையும் சொல்லியிருக்காங்க, அதனால இது என்ன செய்யிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரிங்களா? 3.4 வரைக்கும் இருக்கு, 14 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இது வரைக்கும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.2ல 2வது கணக்கு ஃபுல்லாக பார்க்கணும். 3.4ல 1 2 3.5ல 1 3.7ல ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லாக பார்க்கணும். 3.9ல 1 2 3.13ல 1 3 இது வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 3.14 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தா போதும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல அணிகளும் கொடுத்துருக்காங்க, அவங்க இதை சேர்த்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 3.4 3.9 3.10 3.11 3.18 3.20 3.21 3.22 3.41 3.44 3.45 பயிற்சி 3.14 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் மட்டும் பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு பயிற்சியில் முக்கியமான 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 3.1ல ஃபர்ஸ்ட்டு 3rd 5th 3.2ல ஃபுல்லாகவே பார்க்கணும். 3.3ல 2 3 3.5ல 3 3.6ல 4 5 6 3.7ல 2 3.8ல 1 2 3 3.13ல 2 3 4 3.14ல 5 6 தென் இந்த 2 எக்ஸசைஸ் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th சாப்டரும் உங்களுக்கு என்ன அப்படின்னா உண்டு. 4th சாப்டரில் உங்களுக்கு வந்து 5 மார்க் அதிகமாக இல்லை. சரிங்களா? 2 மார்க் தான் இருக்குது. 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளில் தான் என்ன அப்படின்னா இருக்காது, ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது. ஸோ முடிஞ்சால் 4th சாப்டரில் இந்த 5 மார்க் அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா தரவாக பார்த்துக்கோங்க. தென் நாங்கள் 5th சாப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th சாப்டரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன அப்படின்னா உண்டு. ஸோ நீங்கள் 5th சாப்டருக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். சரிங்களா? ஏன் 5th சாப்டர் வெயிட்டேஜ் கொடுத்து சொல்லணும் அப்படின்னா 5th சாப்டர் வந்து ஒரு 2 5 மார்க் வந்துடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் வெயிட்டேஜ் கொடுத்து பாருங்கள். அதுவும் 5.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு 5th சாப்டர் வந்து 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் 5.1 5.2 5.3 5.5 5.8 5.9 5.10 5.11 5.12 5.18 5.19 5.21 5.22 5.23 5.26 5.30 5.31 5.34 5.35 இதே உங்களுக்கு பயிற்சியில்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.1ல 1 2 3 4 5 5.2ல 3 4 5 6 7 8 5.3ல 2 4 5 10 12 13 5.4ல 1 2 6 5 மார்க்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 எடுத்துக்காட்டு 5.4 5.6 5.7 5.15 5.28 5.36 5.13 பயிற்சியில்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.1ல 5வது கணக்கு 6 7 5.2ல 9 10 12 5.3ல 9 14 5.4ல 7 9 10 11 இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு உண்டு. தென் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இந்த 6வது சாப்டர்ல கூட 6.2 வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காமிச்சிருக்கேன். தேவைப்பட்ட அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு மற்ற பாடங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.